ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் நேற்று எபிசோட சொல்றதை விட இன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நேற்றே சொல்லியிருப்பாரு யார் கேப்டன்சி டாஸ்க்கு யார் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. அதுதான் இன்னைக்கு லைவ் ஸ்ட்ரீம்ல நடந்தது. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கேட்டப்ப வந்து ஜெஃப்ரி முத்துக்குமார்லாம் நேம் எல்லாம் வந்தப்ப ஜெஃப்ரி வந்து எப்படியோ நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து கொடுத்துட்டாங்க. எதுக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி மார்க்கு தான். ஏன்னா ஜெஃப்ரி ஒண்ணுமே பண்ணல பெருசா. ஜெஃப்ரி எதுவுமே பண்ணல ஆக்சுவலா. ஆனா ஜெஃப்ரிக்கு எப்படி தராங்கன்னு ஒன்றும் புரியல. ஆனா இந்த அப்புறம் முத்துக்குமார் வந்து இந்த நெக்ஸ்ட் வீக் கேப்டன் ஆயிட்டு அப்படி அப்படியே ஒரு டாஸ்க்ல. அப்புறம் பாத்தீங்கன்னா அதுல ஒரு சில கூட்டம் வந்துட்டு ஜெஃப்ரியை காப்பாத்தி ஒருத்தரையே போயிட்டு இருக்காங்க. ஏன்னு தெரிய மாட்டேங்குது. ஆமா, அப்புறம் பாத்தீங்கன்னா ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எப்பயும் போல இந்த டைம் பாத்தீங்கன்னா கரெக்டா கொடுத்துட்டாங்க. ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் யாருன்னா ரஞ்சித், இன்னொன்னு பவித்ரா. ரஞ்சித் கம்பல்சரி விளையாடுறதே இல்லை எந்த டாஸ்க். அவரு கேப்டன் தேவையே இல்லை அவருக்கு. இல்ல எப்பயுமே வந்து அவர் விளையாடுறதே இல்லை. இந்த ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கேக்குறாங்களே, அப்ப அவர் பேரே வர மாட்டேங்குது. ஏதோ இந்த வீக் கொடுத்துட்டாங்க. எப்படியோ ரஞ்சித்தும் வந்து பவித்ராவும் ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டாங்க. ஏன்னா கிட்ட நெருங்கி வந்துச்சு. யாராவது துரத்தி விடணும், வேற வழி இல்ல. அடுத்து இவங்க தான் நினைக்கிறாங்க. ஆமா, அப்படிதான் இன்னைக்குள்ள இதுதான் நடந்தது. நம்ம நேத்தோட இதுக்கு வந்துடலாம். நேற்று எடுத்தோன்னே டாஸ்க் ஆரம்பிச்சாங்களா? டாஸ்க் எடுத்தோன்னா அதான் பேசினாங்க அவங்களுக்குள்ள. பிக் பாஸ்குள்ள வந்துட்டு நீங்க இனிமே மேனேஜர் டாஸ்க் வந்துட்டு எல்லாம் பார்த்து பண்ணணும். இனிமே அதெல்லாம் நீங்க ரொம்ப இதை பண்ண. பக்கெட் வந்துட்டு ஒரு பக்கெட் தான் தருவாங்க. அந்த பக்கெட்ல வெளியே இருந்து புடிச்சு கொண்டு போதான் எடுத்துட்டு போகணும்னு பிக் பாஸ் அனௌன்ஸ். ஆமா, அந்த டாய்லெட்ல பாத்தீங்கன்னா தண்ணி எல்லாம் வந்துட்டு இருந்தது. அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு பைப் வந்து வெளியே வச்சுட்டாங்க. உங்களுக்கு தண்ணி தேவைன்னா அதை புடிச்சிட்டு உள்ள போகணும் அப்படின்னு சொன்னப்ப வந்து நேற்று இதை கொண்டு வந்தாங்க. அப்படின்னா வெளியே மக்கள் நிறைய பேர் இது மாதிரி பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதோட ஒரு எடுத்துக்காட்டாதான் இந்த ஷோக்கு நாங்க இதை கொண்டு வந்தோம். ஸோ இங்கேயும் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத காட்டுறதுக்காக கொண்டு வந்தா பிக் பாஸ் சைட்ல இருந்து சொன்னாங்க. ஆமா, அப்ப பாத்தீங்கன்னா வந்து எபியும் நம்ம சொல்லியிருந்தோம். போன வீடியோல சொல்லியிருந்தோம் என்ன சண்டை ஆச்சு சவுந்தர்யாக்கு இவங்களுக்கு எல்லாம் நடந்தது. அதுதான் நேற்று நடந்தது. பாத்தீங்கன்னா மழை வந்து ஹெவியா வந்துட்டு இருந்தது. அப்ப வந்து நம்ம அன்சிதா போய் வெளியே போய் நின்றுட்டு, அதாவது நம்மளுக்கே தெரியும் ஒரு ஆபீஸ்ல வந்து ஒர்க் பண்றோம்னா நம்ம அந்த ஒர்க்கிங் டைம்ல உள்ளதான் இருக்க முடியும். அதை விட்டுட்டு மழை வருதுன்னு சொல்லி போய் நம்ம மழையில போய் ஆடிட்டு இருந்தோம்னா ஓனர் அப்பயே வெளியே போட அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க. நீ மழையிலேயே நினைஞ்சிட்டு சேர்த்து அடிச்சு அந்த மாதிரிதான் அன்சிதா வந்து மழையை நான் நேசிக்கிறேன், இந்த மழையை நான் பார்த்து ரசிக்கிறேன் அப்படிலாம் சொல்லி சண்டை ஆனதுக்கு அப்புறம் அல்ல அதுக்கு முன்னாடி வந்து சௌந்தர்யா மஞ்சரி இவங்கெல்லாம் வந்து உள்ள வாங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. அப்ப வந்து நம்ம அன்சிதா என்ன சொல்றாங்க, இல்ல நான் இங்கதான் இருப்பேன், என்ன பண்ணுவேன், ஆனதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டாங்க. அப்படிதான் பண்ணுவேன், அது ஏன் இஷ்டம், என்னோட உரிமை, என் பண்ணல நான் பண்ணுவேன் நான் பண்ணல அப்படிதான் அன்சிதா பேசுறது. அதாவது அன்சனா அந்த ரிப்பீட்டா சொல்றப்பெல்லாம் நம்மளுக்கு டென்ஷன் ஆகும். அந்த மாதிரிதான் நம்மளுக்கே டென்ஷன் ஆகுதான் உள்ள இருக்கிற சௌந்தர்யாக்கு எப்படி இருக்கும். அதனால சௌந்தர்யா டென்ஷன் ஆகி போய் உடையதான் புடுங்கினாங்க. உடைய புடுங்குறப்ப கையை புடிச்சிட்டாங்க தெரியாம. இதை நம்ம ராணாவை வந்து பார்த்துட்டு அப்படியே பார்த்தோம், ஏய் அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்டு மேடம் போட்டு ஒரு அதட்டாரு. அப்புறம் இவங்கெல்லாம் என்ன காம்ப்ரமைஸ் பண்ணணும்னு கேட்டப்ப வந்து ராணவ் என்ன சொல்ற, அப்படியே அவர் வந்து எல்லாத்துக்கு முன்னாடி வந்து மன்னிப்பு கேட்கணும். இதுல என்ன நடந்தது பாத்தீங்கன்னா, இந்த பேச்சுவாக்குல வந்து ராணவ் வந்து மஞ்சரி கேட்டப்ப வந்து இப்படி கையை நீட்டி பேசுறப்ப மஞ்சரி வந்து கையை இப்படி தட்டி விட்டுருக்காங்க. இதுக்கு என்ன சொல்லிட்டாரு ராணவ், நீ அடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. உரிமை மீறல. மஞ்சரியும் சௌந்தர்யா வந்து பொது மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி வர வைக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் வேற வழி இல்லாம மன்னிச்சுக்கணும்னு கேட்டுக்கிறாங்க. ஆமா, கேட்டுட்டு நம்ம சௌந்தர்யா எப்பயும் போல அழுக ஆரம்பிச்சிடறாங்க. அழுதவொடனே வந்து இல்ல அன்சிதா வந்து என்ன சொல்றாங்க, இல்ல நீ வந்து என்னை அடிக்கல, வந்து பாஞ்சிட்டு தான் வந்த அப்படின்னு சொல்லி மறுபடியும் பிளேட்டை பாயிர மாதிரி நீங்க வந்தீங்க, அது ஆல்ரெடி தப்புன்னு நம்ம அட்ரஸ் பண்ணிருக்கோம், மறுபடியும் ரிப்பீட்டா பண்றது ரொம்ப தப்பு, மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு 2 கால் இருந்தாங்க. ஆமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. சௌந்தர்யா அப்புறம் எல்லாம் உள்ள போயிடுறாங்க. உள்ள போய் உட்காந்தப்போ ஒரு சின்ன மீட்டிங்கு, ஒர்க்கர்ஸுக்கும் ஸ்டாஃபுக்கும் மீட்டிங்கு. அப்போ உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அப்பயும் பாத்தீங்கன்னா சௌந்தர்யா சாப்பிட்றப்ப காலை தூக்கி ஒன்னு சேர்மனா உட்காந்துட்டு திமிரா உட்காந்து சாப்பிட்டு தலைவியோட ஸ்டைலே தான். ஆமா, தலைவியோட ஸ்டைலே வந்து தனியா தான் இருக்கும். அந்த இடத்துல நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா ஜெஃப்ரியும் சாப்பிட்டு தான் இருந்தா, அப்படி கவனிச்சிருக்க மாட்டாரு அவங்க பேசுறத. நம்ம முத்துக்குமார் பேசிட்டு இருக்கிறப்ப சௌந்தர்யா மட்டும் பர்டிகுலரா சொல்றா, அப்படி என்னென்ன
இந்த மாதிரி நாங்க பேச வந்திருக்கோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சௌந்தர்யா வந்து எதையும் கவனிக்காம அவங்க பாட்டு சாப்பிட்டு இருக்கிறாங்க, ஒரு கால் மேல கால் போட்டு இந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்லாம் சொன்னாரு. அப்படி சொல்றவரா இருந்தா நம்ம ஜெஃப்ரி சேர்த்தி தான் சொல்லியிருக்கணும். அதை ஆளை பார்த்து நீங்க வந்து ஒண்ணு ப்ரொமோட் பண்றீங்க. அதாவது கேட்டாலே யார் நேம் ஒரு அருண் தான். அருண் பாத்தீங்கன்னா என்னாச்சுன்னு தெரியல, அப்படியே சைலண்ட் ஆயிட்டு அப்படி நம்ம ரொம்ப ஆடிட்டா கொஞ்சம் கம்மன் இருப்போம் 2 நாளைக்கு ட்ரெஸ் எடுக்க சொல்லி ரெஸ்டா இருப்போம். அப்ப இந்த இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது பேசிட்டு அப்படி அப்புறம் வந்து ஒரு வழியா வந்து இவங்க எல்லாம் பேசி சமாதானம் ஆயிட்ட பிறகு பாத்தீங்கன்னா சௌந்தர்யா தூக்கி திரும்ப இதுல மாத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, ஒர்க்கர்ஸ் எல்லாம் மாத்திட்டாங்க. ஆமா, அப்ப அது ஜாக்லின் வந்து என்ன எதனால ஜாக்லின் மாறுச்சுன்னா நம்ம தீபக் போய் குளிச்சுட்டு அப்படி குளிக்கிறதுக்கு எதுக்கு உள்ள வாஷ்ரூம் போயிருக்கு. ஆக்சுவலா அது ஸ்வாப்பும் கிடையாது, யூஸ்வலா நடக்கிறதும் கிடையாது. 2 பேர் போய் டாய்லெட் அந்த அட் டைம்ல வந்து அந்த இடத்த யூஸ் பண்ணனால நீங்க வந்து ரூல்ஸ ஃபாலோ பண்ணாம ரூல்ஸ வந்து பிரேக் பண்ணிட்டீங்க, நீங்க வந்து ஒர்க்கரா மாறிடுங்க அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் சொல்லிடுறாரு. ஜாக்லின் பிக் பாஸோட கட்டளை. அப்புறம் ஜாக்லின் போனோன்னா நம்ம ராணு உடனே அதாவது என்னமோ சொன்னாரு, உப்பு குடிச்சா தண்ணி குடிக்கணுமா என்னமோ சொன்னாரு. உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சாகணும் அப்படின்னு அவரு டைலாக் சொல்றாரு. உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும் அந்த மாதிரி சொல்லி முடிச்சோன்னா இந்த டாஸ்க் எப்படியோ பிக் பாஸ் வந்து போதுண்டா ஒரு வழியா இந்த டாஸ்கை முடிச்சு விடுவோம், போட்டு இழுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பிக் பாஸே வந்து டாஸ்க் முடிஞ்சிச்சுன்னு சொல்றாரு. இதுல வந்து ஒண்ணு சொல்லியிருந்தாங்க, மஞ்சரி சொல்லியிருப்பாங்க கரெக்டா. இத டாஸ்க் ஒண்ணு கொடுத்துருந்தாங்க ஸ்டாஃப் அண்ட் ஒர்க்கர்ஸ். இதுல என்னாச்சும் பெஸ்டா என்னாச்சும் பண்ணிருக்கலாம். அதை விட்டுட்டு சும்மா நம்ம தண்ணி வரக்கு ஒரு சைக்கிள் ஓட்டுறது, கேஸ் வர்றதுக்கு ஒரு சைக்கிள் ஓட்டுறது, இது மட்டுமே ஒரு காட்டிட்டு இருந்தா ஷோ வந்து நல்லா போகாது. அதனால நம்ம டிஃப்ரெண்டா எதாச்சும் பண்ணிருக்கலாம்னு சொல்லுவோம். அதுதான் நம்மளோட இதுவும் என்னன்னா இந்த வீக் வந்து ஒண்ணுமே நடக்கல, இந்த ஒரு சண்டையை தவிர. ஆமா, இந்த ஒரு சண்டை, அருணுக்கும் முத்துக்குமாருக்கு ஒரு சண்டை, இதை தவிர வேற எதுவுமே நடக்கல. மிட்வீக் விக்ஷன் நடக்கும்னு நினைச்சிருந்தோம், அதுவும் நடக்கல. இப்ப வந்து நமக்கு தெரிஞ்ச நாளைக்கு சௌந்தர்யாவுக்கு ரெட் கார்டு தர போறாங்களா இல்ல சத்யாவையோ தர்ஷிகாவையோ எவிக் பண்ண போறாங்களா நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.